ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ரெசிபி தான். இது ஒரு சாதாரண சிக்கன் கிரேவி, ஈஸியாக டேஸ்டியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, நான் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். மிளகு நான் இன்றைக்கி வான் மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருந்த பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாம் போட்டு நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் 3 வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூடவே நமக்கு வேணும்னா கூட சூற்று இலைன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், அது இல்லைனா கூட ஓகே, பரவாயில்ல. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலையும் புதினா இலையும் நான் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு நம்ம சைடில் 2 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த பேஸ்ட்டை வெங்காயம் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேசாக மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்க விடணும். சிக்கன் வதங்கி வரும்போது ஒரு பேன் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுடணும். அதை ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். க்ளோஸ் பண்ணாதான் அந்த சிக்கன் மசாலா கூட நல்லா ஊறி வரும். ஊறி வந்ததுக்கப்புறமா நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் ஒரு பேன் போட்டு திருப்பி மூடி வச்சிடணும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அது பாயில் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக வரும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த சிம்பிள் ஈஸி சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.